கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. இந்த 5வது நாள் கன்வென்ஷன் WMMனுடைய உங்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். We welcome each one of you to this 5th day of National Convention. உலகமெங்கும் உள்ள WMM சபைகள் மற்றும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். We praise God for every church around the world and for every person who is watching this live. இப்பொழுது நாம் கர்த்தரை ஒருமித்து ஆராதிக்க போகிறோம். Now we are going to worship the Lord together. இந்த நெருக்கடி நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை, கன்வென்ஷன்ல நம்ம கலந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் இப்படி நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Even though we are not able to come together and have a convention physically, but God has given us this privilege to worship Him together. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். Psalmist encourages us saying that make a joyful shout unto the Lord all you earth. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். It says that sing out the honor of his name, make his praise glorious. எந்த சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும், whatever situation you are in today, எப்படிப்பட்ட ரோகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், maybe whatever sickness is surrounding you, நாம் கர்த்தரை கம்பீரமாய் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். but we are responsible to worship him. அவரை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We have to celebrate him. அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறவர். He is the one who has turned the sea into dry land. அவர் ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணுகிறவர். And he is the one who has made the river separate and make them walk on foot. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், And the psalmist says like அவர் this, மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். He is awesome in his doing towards the son of man. ஆம் தேவஜனமே, அவர் பயங்கரமானவர். He is an awesome God. அதே வேளையில் அவர் பரிசுத்தமானவர். And at the same time he is a holy God. அவரை ஆராதிக்கிற நாம், and whoever worships him, பக்தியோடு பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Lord desires that we serve him with fear and rejoice with trembling. பக்தியோடு வேஷம் தரிப்பது அல்ல, It is not that we take a form of godliness, ஆவியில் நிறைந்து, but to be filled in the spirit, பக்தியோடு, but to be in நடுக்கத்தோடு and also in trembling. கர்த்தரை சேவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We need to serve him. ஆம் தேவஜனமே, Yes, God's people, நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா? let's worship him. பாருங்கள், நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிப்போம். Let's worship him together. பக்தியோடு நடந்து பயத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுவோம் என்ற பாடல். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாம் ஒருமித்து கொண்டாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பக்தியோடு நடந்து பணத்துடனே சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமானவர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமானவர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோமே, அல்லேலூயா பாடிடுவோமே. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோமே, அல்லேலூயா பாடிடுவோமே. ஆவியோடு ஆராதித்து உண்மையோடு தொழுது ஆண்டவரை பணிந்திடுவோமே. ஆவியோடு ஆராதித்து உண்மையோடு தொழுது ஆண்டவரை பணிந்திடுவோமே. ரட்சிப்பை உடுத்தி நீதியை தரித்து மனத்தாழ்மை அணிந்திடுவோம். மகிமையின் தேவன் மாட்சிமையானவர், மகிமை மகிமையே. மகிமையின் தேவன் மாட்சிமையானவர், மகிமை மகிமையே. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோமே, அல்லேலூயா பாடிடுவோமே.
அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோமே, அல்லேலூயா பாடிடுவோமே. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோமே, அல்லேலூயா பாடிடுவோமே. ஆவியோடு ஆராதித்து உண்மையோடு தொழுது ஆண்டவரை பணிந்திடுவோமே. 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 ஆவியோடு ஆராதித்து உண்மையோடு தொழுது நாம் ஆண்டவரை பணிவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முடிவே இல்லையா? தேவ ஜனமே, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த நாளிலும் நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு பாடுவோமா, அறிக்கையிடுவோமா, ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Today, in this time of perilous time, a terrible time where people are suffering with sicknesses, here the word says that for he spoke and it was done, for he commanded and it stood fast. So we are going to sing a song which says this. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே எல்லாம் ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். யோசுவா கர்த்தரிடம் பேசி சூரிய சந்திரனையும், யோசுவா கர்த்தரிடம் பேசி சூரிய சந்திரனையும் தரித்து நிற்க செய்து சத்துருவை முறியடித்தார். தரித்து நிற்க செய்து சத்துருவை முறியடித்தார். ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். மீனுக்கு கட்டளையிட யோனாவை விழுங்கியது. மீனுக்கு கட்டளையிட யோனாவை விழுங்கியது. மீண்டும் கட்டளையிட பத்திரமாய் கரை சேர்த்தது. மீண்டும் கட்டளையிட பத்திரமாய் கரை சேர்த்தது. ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், உம்மாலாகும். உம்மாலே எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நமது விசுவாசத்தால் உலகத்தை ஜெயித்திடுவோம். நமது விசுவாசத்தால்
உலகத்தை ஜெயித்திடுவோம். ஆகும் உம்மாலாகும், உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் உம்மாலாகும், அறிக்கையிடுவோமா, அறிக்கையிட்டு சொல்லுவோமா, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் உம்மாலாகும், உம்மாலே எல்லாம் ஆகும். நீர் சொல்ல, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஒருமித்து ஒருமித்து நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் ஆகும். ஆம், நம் தேவனால் எல்லாம் ஆகும். Everything is possible with our Lord. அவர் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்கிறார். He does everything for our good. நம்மை பரலோகத்தில் கொண்டு போகிறதற்காக அவர் இது எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். He prepared everything so that he can take us safe to the heaven. அவர் இருக்கிற இடத்துல நம்மை உட்கார வைக்கும்படி, So that he can make us seated in wherever he is. நம்முடைய வாசஸ்தலம் நிரந்தரமானதல்ல. Our house is not permanent. அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is preparing a house for us. அது பூரண சீயோன். And that is the Zion. இன்னொரு பாடலே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. இந்த பாடலை நம்ம வாஞ்சித்து பாடுவோமா? நம்முடைய வாஞ்சி அதுவா இருக்கட்டும். உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. கண்மலையுமே கழுகு போ, உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே, ஜெயம் பெற்று பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. யாது கண்மலையே, கிறிஸ்தேசு எம் மரணே, வாத சீயோனிலே அவர் ஆவியால் பிறந்தோம். ஏழு தூண்களுடன் திட அஸ்திவாரமுடன், ஏழு தூண்களுடன் திட அஸ்திவாரமுடன், இயேசுவின் மேல் நின்ற வீடால் நாம் விளங்கிடுவோம். இயேசுவின் மேல் நின்ற வீடால் நாம் விளங்கிடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. அன்பு பூரணமே, அதிலே பயமில்லையே. அன்பரேசுவிடம் அதை நாடி பெற்றிடவே, ஆவியால் இருந்தே அவர் அன்பிலே நடந்தே, ஆவியால் இருந்தே அவர் அன்பிலே நடந்தே. ஆபெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். ஆபெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. கண்மலையின் மேல் கழுகுவோம், உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே, ஜெயம் பெற்று பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் பூரண சீயோனே. கண்மலையுமே கழுகு போல் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே, ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். ஆம், நம்ம பாடின பாடல் இல்லை, நம் பாடினது போல உலகத்தில் நமக்கு ஆமென், நமக்கு துன்பங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனால் நாம் ஜெயித்தவர்களாய் நிற்போமானால் தான் நம் பிதாவினோடு கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. As we sang in this song, we will have tribulations, we will have pains as sickness, but we need to be victorious, and then only we will be taken unto him. கண்மலையின் மேல் கழுகு போல
உன்னதத்தில் வாழப்போகிறோம். We are going to stand on the top of the mountain as eagles. இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Let's not see the situation. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. There will be an end to நம்ம everything. கர்த்தரை ஆராதிப்போமா? அப்படியே Let's கரங்களை worship உயர்த்தி him. ஹalleluya. Let's lift our hands and worship him. ஹalleluya ஹalleluya. கம்பீரமாய் கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நம்ம மகிமைப்படுத்துவோமா, கர்த்தரை உயர்த்துவோமா, கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஓ ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you for everything. Hallelujah. We praise you. Hallelujah. Hallelujah. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலவானை தாரும் ஐயா. உந்தன் பலவானை தாரும் ஐயா, பலவானை தாரும். ஜெபத்தோடு சொல்லுவோம், பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க தாரும் ஐயா. உபத்திரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை வென்றேன் என்று. உபத்திரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை வென்றேன் என்று. உம்மை போல் உலகை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகை ஜெயித்திடவே. கேட்போமா? பலமதை தாரும் ஆண்டவரே, உமது பலனை தாரும் ஆண்டவரே. ஜெயிக்க, இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் ஜெயிக்க எங்களுக்கு நேரே வருகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் ஜெயிக்க உமது பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாங்கள் இன்று சேருகிறோம். பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் வாழ, உம்மை போல் மாற. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரோடு கூட நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் அவரை போல் மாற வேண்டும். பக்தியின் வேஷத்தை தரிப்பதல்ல, பக்தியோடு. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே. முற்றிலுமாக அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். Let's submit ourselves unto his will. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது When we see the life of Joseph, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். the word says that the word tried him till the planned purpose was fulfilled. இந்த உலகம் எங்கும்படி வார்த்தை வசனம் நிறைவேற வேண்டும். The word of God has to be தேவ filled ஜனங்கள் in this தேவனுடைய world. கரங்களில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். We need to humble ourselves in the hands of the Lord. பக்தியோடு சேவிக்க, பயத்துடன் நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். We need to humble unto him. We need to serve him with fear. தேவ சித்தம் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். And let's submit unto him that his purpose will be fulfilled. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன் என்று கடைசியாக ஆராதனையிலே நம்மை அர்ப்பணித்து இந்த ஆராதனையை நம்ம முடிப்போம். Let's submit unto him that his will be fulfilled. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துடிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளக்குவே என்றென்றுமே. பொன்னை போல உடலிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. தானிக்குமே சோதித்தீரா தாங்கிட அர்ப்பணித்து வேதனை பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவரே, உடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் கேட்கிறது. எங்களை அர்ப்பணிக்கிற தேவ நிறைவேற என்னையும் எங்களோடு சேர்ந்து தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, உடைய சத்தம் நாங்கள் கேட்கிறது. எங்களுடைய காதுகளில் துடிக்குதே. தேவ நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துடிக்குதே. தாழ்த்தி கொடுப்போமா? கர்த்தர் ஜெயம் பெற்றோரா? ஜெயம் பெற்றவருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆராதனை மூலம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். May God bless each one of you through this worship. I greet you all in the wonderful name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் வாழ்த்துக்கள். Special greetings to our international president, Pastor Josie Soto, and all international board members, and also to our Asia Block A missionary supervisor, Pastor Anthony Sosa. அகில உலக மிஷனரி இயக்கத்தின் தலைவராய் இருக்கிற அருமையான போதகர் சோட்டோ அவர்களுக்கும் அவரோடு கூட இருக்கிற எல்லா போர்ட் மெம்பர்ஸ்க்கும் பிளாக் ஏ சூப்பர்வைசராக இருக்கும் பாஸ்டர் ஆந்தோனி சோசா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். And also our special greetings to Pastor Samuel David, who was our earlier Asia supervisor. எங்கள் ஆசியா கண்டத்திலே எங்களுக்கு கண்காணியாய் செயல்பட்ட அருமையான பாஸ்டர் டேவிட் அவளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். My special greetings to all our national board members and also all our zonal pastors and to all our pastors and all the believers. எங்களுடைய அகில உலக மிஷனரி இயக்கம் இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொரு நேஷனல் போர்ட் மெம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு ஜோனல் பாஸ்டருக்கும் ஒவ்வொரு தளத்திலே செயல்படுகிற தேவ ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Actually, God has given us this privilege to have our convention online. தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஆன்லைன் தளத்திலே இந்த கன்வென்ஷனை நடத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். At present, we are not able to gather together like before. முன்பு இருந்ததை போல கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. But I believe soon the situation will change. நான் விசுவாசிக்கிறேன் கூடிய விரைவிலே தேவன் சூழ்நிலைகளை நமக்காக மாற்றி அமைப்பார். Definitely next year we are going to have our convention. We are going to gather together. I don't think so. It's going to be in online. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வருடம் இதே நேரத்திலே நாம் எல்லாரும் கூடி வந்து இந்த கன்வென்ஷனிலே கலந்து கொள்ள போகிறோம். அது ஆன்லைன்ல இருக்க போவதில்லை. In the meanwhile, if the Lord comes, the day we will all gather together in the mid-year. ஒருவேளை கர்த்தருடைய வருகை அதற்கு முன்பு காணப்படுமானால் நாம் மத்திய ஹாஸ்திலே நாம் ஒன்று கூடுவோம். I just wanted to turn your attention towards our theme verse of this year 2020-21. இந்த 2021 ஆண்டின் நம்முடைய மைய பொருளுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை செலுத்தும்படி நான் உங்களை அழைக்கிறேன். Past 4 days God used his servants in a mighty way.
கடந்த 4 நாட்களாய் கர்த்தர் தன்னுடைய தாசர்களை வல்லமையாக நம் மத்தியிலே பயன்படுத்தினார். The day one, Pastor Albrecht, he shared God's word, stability in worshiping God. முதலாவது நாளிலே பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் நம் ஆராதனையிலே காணப்படும் ஸ்திரத்தன்மையை குறித்து தேவ வெளிப்பாடை நம் இடத்திலே தெரிவித்தார். Day two, Pastor Albrecht Ortega, he shared about the stability of Jesus Christ in love. இரண்டாவது நாளிலே பாஸ்டர் ஒர்டேகா அவர்கள் நம் மத்தியிலே தேவனுடைய அன்பிலே ஸ்திரத்தன்மையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நம் இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். Wonderful word, 5 steps of stability. 5 நிலத்தன்மை, ஸ்திரமா இருப்பதற்குண்டான நிலத்தன்மையை குறித்து, அதற்குண்டான படிகளை குறித்து நம்ம இடத்திலே தெரிவித்தார்கள். The stability of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஸ்திரத்தன்மையை குறித்து நம்ம இடத்திலே வெளிப்பாடாக பேசினார்கள். And also day 3, Pastor Green, he shared about the stability of building the house. மூன்றாவது நாளிலே அருமையான ஊழியராகிய பாஸ்டர் கிரீன் அவர்கள் நம் மத்தியிலே ஒரு வீடு கட்டுவதிலே ஸ்திரத்தன்மையை குறித்து நம் இடத்திலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்தார்கள். He emphasized that we have to build our house. நம் வீட்டை கட்டுவதின் முக்கியத்துவத்தை குறித்து நம் இடத்திலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்தளித்தார்கள். We have to build our house, our own house. நம்முடைய சொந்த வீடை நாம் கட்ட வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை நம் இடத்திலே சொன்னார்கள். And also the 4th day, Pastor Anthony Sosa, he shared about the stability in love and faith. 4வது நாளிலே நம்முடைய ஊழியர் பாஸ்டர் அந்தோனி சோசா அவர்கள் நம் மத்தியிலே வந்து அன்பிலும் விசுவாசத்திலும் நம்முடைய ஸ்திரத்தன்மையை குறித்து தேவ வெளிப்பாடோடு நம்ம இடத்திலே பேசினார்கள். Where there is love, there is no fear. எந்த இடத்திலே அன்பு காணப்படுகிறதோ அந்த இடத்திலே பயத்திற்கு இடமில்லை. Perfect love will cast out fear. Perfect பூரண love. அன்பு பயத்தை புறம்பாக்கும். Wonderful word we heard yesterday. கர்த்தருடைய வல்லமையான செய்தியை நாம் கேட்டோம். All these 4 days, God helped me to sit in one place and hear and listen to God's servants. கடந்த 4 நாட்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒரே இடத்துல உட்கார்ந்து இந்த 4 செய்திகளையும் கேட்க தேவன் எனக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். Even I enjoyed everyday worship. ஒவ்வொரு நாளும் தேவ ஆராதனையை நான் மிக அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே கொண்டாடினேன். Even prayer, special song, every program. எல்லா ஜெபமும் ஸ்பெஷல் சாங் எல்லாவற்றையும் மிக அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே நான் செலவிட்டேன். I enjoyed the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் என்ஜாய் பண்ணேன். தேவனுடைய சமூகத்தை நான் ஆடினேன். Today is the last day of our convention this year 2021. 2021 ஆண்டின் கன்வென்ஷனின் கடைசி நாளிலே நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். Actually, I just wanted to bring your attention to the same title, stability. இன்றைக்கும் அதே தலைப்புக்கு நேராய் உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஸ்திரத்தன்மை. In the book of Isaiah chapter 28 verse 16 says, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Therefore thus say the Lord God, behold, I lay in Zion for a foundation, a stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. He that believeth shall not make haste. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைத்திருக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளது மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். In the book of 1 Peter 1:4 also the Bible emphasize about the same biblical portion. 1 பேதுரு 1:4 வசனத்திலும் இதே ஸ்திரத்தன்மையை குறித்து தேவனுடைய வசனம் அதிகமாக சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். Especially Apostle Peter, he handled this particular biblical portion. விசேஷமாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை நம்ம இடத்திலே எழுதியிருக்கிறார்.
The Bible says that stone, that means Jesus Christ, the cornerstone. இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறது அந்த கல், அந்த அஸ்திபாரமான கல், மூளைக்கல்லாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவே. It is true, indeed, he was dissolved of men. உண்மையாகவே அவர் மனிதர்களால் தள்ளப்பட்டார், but chosen of God. ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல். And he was tried. அவர் சோதிக்கப்பட்ட கல். And he became precious stone. விலையேற பெற்ற கல்லாக அவர் திகழ்ந்தார். And he is the sure foundation. அவரே நமக்கு திட அஸ்திவாரமுள்ள மூளைக்கல்லாயிருக்கிறார். That's what the Bible says, behold, I lay in Zion for a foundation stone. அதனாலதான் வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். The Bible speaks about one stone. ஒரு கல்லை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. That is the sure foundation. அது திட அஸ்திவாரமுள்ள மூளைக்கல். From that particular verse, God has given this theme of this year to our beloved pastor Josie Sota, stability. நம்மளுடைய அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோசி சோட்டா அவர்களிடத்திலே இந்த வார்த்தையை கொண்டு இந்த வருடத்துடைய மைய பொருளை, கருத்தை நம்மிடத்திலே தேவன் தெரிவித்தார். Especially this theme is for especially this situation, this pandemic situation, we need to have stability. விசேஷமாய் இப்பேற்பட்ட பேண்டமிக் சூழ்நிலையிலே நமக்கு ஸ்திரத்தன்மை மிக அவசியம். We need to be stable. We need to have stability in love. அன்பிலே ஸ்திரத்தன்மை நமக்கு அவசியம். We need to have stability in faith. விசுவாசத்திலே ஸ்திரத்தன்மை அவசியம். We need to have stability in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஸ்திரத்தன்மை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. For that reason, Jesus, the Son of God, came into this world. அதன் நிமித்தம் இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். Yes. When God created man in his own image. தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். The Bible says he created him in his own image and in his own likeness. வேத வசனம் சொல்கிறது, அவருடைய இஷ்டத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று. In his own image and his likeness, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். In the beginning, human beings, especially Adam and Eve, they were stable in the Garden of Eden. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் காணப்பட்டார்கள். They were stable in that garden. அவர்கள் அந்த தோட்டத்திலே ஸ்திரத்தன்மையோடு காணப்பட்டார்கள். Because they were created in the image of God and in his likeness. தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தேவன் அவர்களை சிருஷ்டித்ததினாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே ஸ்திரத்தன்மையோடு காணப்பட்டார்கள். That's the reason, when God created Adam, he asked Adam to name all the living creatures. ஆகவே தேவன் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான அதிகாரத்தை அவரிடத்திலே தந்திருந்தார். He asked him to name them. ஒவ்வொன்றுக்கும் பெயரிடுவதற்காக தேவன் அவர் அழைத்தார். It is true that he named all the living beings. இந்த பூமியில் இருந்த ஜீவ ஜந்துக்கள் அனைத்திற்கும் பெயர் வைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் ஆதாமுக்கு தந்தார். But he's not able to meet a helpmeet out of that. ஆனால் அதிலிருந்து அவருக்கு தேவையான துணையை அவருக்கு ஏற்படுத்த முடியவில்லை. You know what the Bible says? God gave Adam a deep sleep. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருக்கு ஆழ்ந்த நித்திரையை கட்டளையிட்டார். And out of his rib bone he created woman. விலா எலும்பிலிருந்து ஒரு ஸ்திரீயை தேவன் சிருஷ்டித்தார். And he brought her towards Adam. ஆதாமிடத்திலே அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தார். His eyes was opened. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
He saw Eve. ஏவாளை தன் கண்களினால் கண்டான். Immediately he is able to pronounce, he is able to announce, this is my bone to bone and my flesh to flesh. என் எலும்பின் எலும்பாகவும் என் மாம்சத்தின் மாம்சமாகவும் இருக்கும் என்று வாயினாலே அவன் அறிக்கையிட்டான். Because he is stable. ஏனென்றால் அவன் ஸ்திரத்தன்மை உள்ளவனாய் காணப்பட்டான். Spiritually he is stable. அவன் ஆவிக்குரிய தளத்திலே ஸ்திரமானவனாய் காணப்பட்டான். If his eyes open, he can ask, who is this woman? ஒருவேளை அவருடைய மாம்சரீக கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அவன் கேட்டிருப்பான், யார் இந்த ஸ்திரீ என்று. Maybe he can ask her, who are you? ஒருவேளை அவளை பார்த்து கேட்டிருப்பான், நீ யார் என்று கேட்டிருப்பான். But he is able to recognize that is his bone, out of bone and flesh of flesh. என் எலும்பின் எலும்பாகவும் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாய் என்பதை ஆதாம் ஏவாளிடத்திலே அடையாளம் கண்டான். Every day, the cool of the day, the Lord God used to come down to that Garden of Eden. குளிர்ச்சியான காலை வேளையிலே தேவன் அந்த தோட்டத்திலே உலாவி கொண்டிருந்தார். He used to come to that garden every day, every cool of the day. பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குளிர்ச்சியான வேளையிலும் ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த தோட்டத்திற்கு உலாவி வந்தார். Oh, Adam and Eve, they used to wait for the Lord to come to that garden. ஆதாமும் ஏவாளும் தேவன் வருவதற்காக வாஞ்சியோடு காத்திருந்தார்கள். Oh, when the Lord comes, they will enjoy the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனோடு கூட இருக்கிற சம்பாஷணையும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். Because they are stable. ஏனென்றால் அவர்கள் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But the day they disobeyed, ஆனால் ஒரு நாள் அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள் the day when they give room to Satan, சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுத்த பின்பு they lost their stability. அவருடைய ஸ்திரத்தன்மையை அவர்கள் இழந்து போனார்கள். That's what the Bible says, all have sinned and come short of the glory of God. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். The day man sinned, he lost his spiritual stability. அவன் பாவம் செய்த நாள், அந்த நாள் முதல் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை அவன் இழந்து போனான். Every human beings, they have a longing for a stable spiritual life. ஒவ்வொரு மனிதனும் அவன் இருதயத்திலே ஒரு ஏக்கம் காணப்படும், ஒரு ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மைக்காக. Every human beings, their heart will long to have fellowship with God. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு கூட உறவு கொள்வதற்காக அவருடைய இருதயத்திலே ஒரு ஏக்கம் காணப்படும். But because of the instability, they are not able to have the communion with God. மனிதனுக்குள்ளே காணப்படுகிற ஸ்திர அற்ற சூழ்நிலையின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அவன் தேவனோடு கூட சம்பாஷிக்க முடியவில்லை. They are not able to walk with God. தேவனோடு கூட நடக்க முடியவில்லை. It is true that after man committed sin, God the Lord, he came to that garden of Eden. உண்மைதான், மனிதன் பாவம் செய்த உடனே அதே குளிர்ச்சியின் காலை வேளையிலே தேவன் அந்த தோட்டத்திற்கு வந்தார். Like before, முன்பிருந்தது போலவே he came down. அவர் கீழே இறங்கி வந்தார். But he's not able to find Adam and Eve. ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் காணவில்லை. Because God is stable. ஏனென்றால் தேவன் ஸ்திரமுள்ளவராய் காணப்படுகிறார். But where else Adam and Eve, they lost their stability. ஆனால் ஆதாமும் ஏவாளும் அவருடைய ஸ்திரத்தன்மையை இழந்து விட்டார்கள். God called Adam, Adam, where are you? ஆதாமை பார்த்து தேவன் கூப்பிட்டார், ஆதாமே எங்கிருக்கிறாய்? He disappeared from the presence of God. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மறைந்து ஒளிந்து காணப்பட்டான். He don't want to face God anymore.
தேவனை முகமுகமாய் தரிசிக்க விரும்பவில்லை. That's the reason God have to send them out of the Garden of Eden. ஆகையால் தேவன் இவளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். Right from that time onwards, அந்த நொடி முதல் human beings lost the spiritual stability. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே ஸ்திரத்தன்மையை இழந்து விட்டார்கள். Especially spiritual stability. விசேஷமாய் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை அவர்கள் இழந்து விட்டார்கள். That's the reason God have to send his only begotten son. அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக தந்தருளினார். He have to come down to this earth. அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியதாய் காணப்பட்டது. And he have to lead a life of stable for 33 and a half years. ஏறக்குறைய 3 வருடமாகிய ஸ்திரமுள்ள வாழ்வை நமக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காண்பித்தார். You cannot compare the life of Jesus with any historian. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சரித்திர புருஷனோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. Hallelujah. The Bible says it is true that he was dissolved indeed of man. வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார். He was dissolved of man. மனிதர்களால் தேவன் புறக்கணிக்கப்பட்டார். Praise the Lord. But he was chosen of God. ஆனால் பரலோகத்தினால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். He was tried, stoned. அவர் பரீட்சிக்கப்பட்ட கல். And also precious cornerstone. அவர் விலையேறப்பெற்ற மூலைக்கல். He became the sure foundation. அவரே திட அஸ்திவாரமுள்ள கல்லாக மாறினார். When he started his ministry, அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது 30 long years he did any ministry. 30 வருடம் தன் வாழ்விலே அவர் எந்த ஊழியத்திலும் ஈடுபடவில்லை. But in the midst of all suffering, tribulation, he led a life of stable for 30 years. ஆனால் தன் வாழ்விலே உயர்விலே தாழ்விலே கஷ்டங்களிலே எல்லாவற்றிலும் அவர் ஸ்திரமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து காண்பித்தார். And he came down to river Jordan. யோர்தான் நதிக்கு அவர் இறங்கி வந்தார். He was baptized by John the Baptist. யோவான் ஸ்நானகரின் கையினாலே ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். And he came out of the water and he prayed and he was baptized by the Holy Spirit. தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடனே அவர் மீது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. He was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டார். He was led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார். He fasted for 40 days and night in the wilderness. 40 பகல் இரவு அவர் உபவாசம் எடுத்து வனாந்தரத்தில் ஜெபித்தார். And he came out of the wilderness in the power of the Holy Spirit. வனாந்தரத்தை விட்டு வெளியேற வரும்பொழுது அவர் தேவ வல்லமையோடு அவர் வெளியே புறப்பட்டு And he started the ministry. கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே அவர் தொடங்கினார். The Bible says John the Baptist had the second chance to see Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இரண்டாவது வாய்ப்பு யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. And he saw him on the next day. And he saw him and he said, "Behold the Lamb of God." மறுநாள் அவரை பார்க்கும் பொழுது அந்த தினம் அவரை பார்த்து சொன்னார், இதோ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். Behold the Lamb of God. தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் கண்டார். 2 of his disciples heard it. 2 அவருடைய சீஷர்கள் அதை கேட்டார்கள். Many were there, maybe many disciples were there, but 2 recognized that voice. அநேக சீஷர்கள் அந்த இடத்தில் காணப்பட்டிருக்கலாம், ஆனால் 2 பேர் அதை அடையாளம் கண்டார்கள், அதை கேட்டார்கள். And among one whose name is called Andrew. அதிலே ஒருவனுடைய பெயர் அந்திரேயு. That is the brother of Simon Peter.
சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயு. And he brought Simon Peter to Jesus. அவர்தான் சீமோன் பேதுருவை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார். When Jesus saw Simon Peter, சீமோன் பேதுருவை இயேசு கிறிஸ்து பார்த்தவுடனே, the moment he said, "Thou art Simon, the son of Jonah. Thou shalt be called as Cephas," means a stone. அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். That means Simon is a listener. சீமோன் என்கிறவன் கேட்கிறவனாய் காணப்படுகிறான். He's not a stable person. அவன் ஸ்திரமில்லாதவனாய் காணப்படுகிறான். It is true that in the Garden of Eden, when God created Adam and Eve, every day they will hear the voice of God. உண்மைதான், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். But one day they heard a strange voice. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்விலே வித்தியாசமான நபருடைய சத்தத்தை கேட்டார்கள். Oh, they responded that voice. அந்த சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். Simon means he's a listener. சீமோன் என்றால் அவன் கேட்கிறவன். He's always listened everybody. He wanted to listen. He wanted to please everybody. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறான். யார் சொன்னாலும் அதற்கு செவி கொடுக்கிறவனாய் சீமோன் காணப்படுகிறான். That means he was an unstable person. அப்படி என்றால் ஸ்திரமற்றவனாய் அவன் காணப்பட்டான். He may have a desire to lead a good spiritual life. அவனுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்வை வாழ வேண்டிய வாஞ்சையும் விருப்பமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. But he could not keep up the decision. ஆனால் அவன் எடுத்த தீர்மானத்திலே அவனால் ஸ்திரத்தன்மையோடு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. When Jesus found him, ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கண்டுபிடித்தார். he called him Simon, the son of Jonas. அவனை பார்த்து சொன்னான், சீமோன் யோனாவின் மகனாகிய சீமோனே என்று சொன்னான். Thou shalt be called as Cephas, means as stone. நீ கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பாறை. As piece of stone. ஒரு பாறையின் ஒரு கல். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Stop. You know, God chose Simon Peter. சீமோன் பேதுருவை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். And Jesus looked at him and told, you know what he said? He said, upon this rock I will build my church. தேவன் சீமோன் பேதுருவை தேர்ந்தெடுத்தது மாத்திரமில்லை, சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Upon this rock I will build my church. இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Today some of the preachers and even some of the organizations, they believe that Peter is the chief stone, and upon Peter the church of God was built. இன்னைக்கு ஒரு சில சபை அமைப்புகள் இப்படியாக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பேதுருதான் மூளைக்கல், அந்த பேதுரு என்கிற கல்லின் மேலதான், இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று. The Lord said, you are Peter. தேவன் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நீ பேதுருவாய் காணப்படுகிறாய். But upon this stone I will build my church. ஆனால் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். The gates of the hell shall not provide it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னார். Upon this rock, இந்த கல்லின் மேல், that means Jesus Christ, the chief cornerstone. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த திட அஸ்திபாரமாகிய மூளைக்கல். Even in the book of Old Testament,
we can find that one stone in many places. பழைய ஏற்பாட்டு பகுதியிலும் நாம் பார்க்க முடியும். இப்பேற்பட்ட கல்லை குறித்து அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். We can see one stone that represents Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் ஒரே ஒரு கல்லை தான் நம்ம எல்லா இடத்திலும் பார்க்க முடியும். A stable person. ஸ்திரத்தன்மை உடையவர். Yes, God chose Abraham. ஆம், தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். He is not able to keep his stability. அந்த ஸ்திரத்தன்மையிலே ஆபிரகாம் நிற்கக்கூடாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. He is not able to keep up the stability 100%. 100% அவராலே தன் ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். Even we can see the great man of God, Moses. மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையான பாத்திரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். The Bible says there is no prophet rise before or after Moses like him. அவரை போல் ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு முன் இருந்ததும் இல்லை, அவருக்கு பின் இருக்க போவதும் இல்லை. அவரை குறித்து சொன்னதை நீங்கள் He was a man who knew God face to face. தேவனை முகமுகமாய் அறிந்த மோசேவாய் காணப்பட்டார். The Bible says there was no one like Moses who knew God face to face. தேவனை முகமுகமாய் அறிந்தது இவரை போல் வேறு எந்த மனிதனும் இல்லை என்று வேதவசனம் அவரை குறித்து And also the Bible says he was faithful in all the house of God. வேதவசனம் சொல்லுகிறது அவர் வீடுகளில் எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார் என்று. But he also lost this stability. ஆனால் அவரும் தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து போனார். That's the reason he's not able to enter into the promised land. அதனாலதான் வாக்கு பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்குள், கானான் தேசத்திற்குள் அவரால் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. That's the reason God had to raise another prophet. ஆகையால் தேவன் இன்னொரு தீர்க்கதரிசியை அந்த இடத்திலே எழுப்பினார். Even Moses, the man of God, before his death, he pronounced that God will raise another prophet like me. தேவ மகனாகிய மோசேவும் அவர் இறந்து போவதற்கு முன்பாக, மரித்து போவதற்கு முன்பாக அவர் சொன்னார், என்னை போல் இன்னொரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலே தேவன் எழுப்புவார் என்று. Who is stable? அவர் என்னை காட்டிலும் ஸ்திரத்தன்மை உள்ளவராய் காணப்படுவார். That is Jesus. Hallelujah. இதுதான் இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Amen. In the book of Old Testament we can find few stones. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சில கற்களை நாம் பார்க்க முடியும். When Jacob, when he left his father's house and when he was on his way to Haran. ஏரோன் தேசத்திற்கு அவர் செல்லும் பொழுது, யாக்கோபு அவர் வழியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது, The Bible says he took a stone from stones. வேதவசனம் சொல்லுகிறது அவர் ஒரு கல்லை தலையின் கீழ் வைத்தார் என்று. He picked up a stone from among the stones. அநேக கற்களின் மத்தியிலே ஒரு கல்லை அவர் எடுத்தார் என்று நாம் வாசிக்க முடியும். And he made that as pillow. பின்பு அதை தன்னுடைய தலைக்காணியாக அவர் வைத்துக் கொண்டார். Upon that stone he rested his head. அந்த தலையின் மீது தன் தலையை சாய்த்து அவர் உறங்கினார். He lost all the relationship. உறவுகளை எல்லாம் இழந்து போனார். He was a pet child in the house, his father's house. தன்னுடைய சொந்த வீட்டிலே, தன் தகப்பனுடைய வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வளர்ந்தார். He was all alone in the house. He was a pet child, but all relationship he lost. தன் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வளர்ந்தார். ஆனால் இப்பொழுதோ தன் உறவுகளை இழந்து தனித்தன்மையாய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. And he found a stone. அவர் ஒரு கல்லை தேர்ந்தெடுத்தார். Where he rested his head. அந்த கல்லின் மீது அவர் தலை சாய்த்தார். Oh, while sleeping, he saw the vision of heaven. அப்பொழுது பரலோக தரிசனத்தை யாக்கோபு பார்த்தார். Yes, Jesus is our chief cornerstone where we can rest our head. நாம் தலை சாய்க்கும்
ஒரு மூளைக்கல், அஸ்திபாரமுள்ள கல், அது இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். We cannot rest on our parents permanently. நம்மளுடைய பெற்றோருடைய கல்லின் மீது நம்ம தலை சாய்க்கவே முடியாது. We cannot rest on our children. நம்முடைய பிள்ளைகளுடைய கல்லின் மீது நம்முடைய தலை சாய்க்க முடியாது. பிள்ளைகள் மீது சாய்க்க, or even பிள்ளைகள் மீது நம்ம சாய்க்க முடியாது. even we cannot rest over to our friends. நம்முடைய நண்பர்கள் மீது நம்முடைய தலை சாய்க்க முடியாது. But we have a cornerstone whom we can lean on him. நமக்கு ஒரு மூளைக்கல் இருக்கிறது, அந்த இடத்திலே நாம் தலை சாய்த்துக் கொள்ளலாம். There is a hymn goes like lean on the arms of Jesus. வேத ஒரு பழைய பாடல் இப்படியாக இருக்கிறது, தேவனுடைய கரத்திலே நீங்கள் தலை சாய்க்கலாம். Praise the Lord. Hallelujah. And also the Bible speaks the same stone he made a pillar. வேத வசனத்திலே பின்பு நீங்கள் வாசிக்க முடியும், அவர் அந்த கல்லையே அவர் அந்த இடத்திலே தூணாக அவர் நிறுத்தினார். Oh, that became a pillar between Jacob and God. அது தேவனுக்கும் அவனோடு கூட இருக்கும் உறவின் அடையாளமாய் அது மாறினது. That was a pillar, that means that became a covenant between God and Jacob. யாக்கோபுக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாய் அந்த தூண் மாறினது. Yes, Jesus is our new covenant. ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய புதிய உடன்படிக்கையாய் காணப்படுகிறார். Through his blood he made a new covenant. இரத்தத்தின் நிமித்தம் அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையை செலுத்தியிருக்கிறார். And he became our mediator. அவர் நமக்கு மத்தியட்சனாய், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற மத்தியட்சனாய் அவர் காணப்படுகிறார். And he became our advocate. அது மாத்திரமல்ல, நமக்காக வழக்காடுகிறவராகவும் அவர் காணப்படுகிறார். The Bible says there is only one God and one mediator between God and men. வேத வசனம் சொல்லுகிறது, நமக்காக ஒரே தேவனும் ஒரே தேவகுமாரனும் நமக்காக வழக்காடுகிறதற்கு ஒருவர் காணப்படுகிறார். Only one God and one mediator. ஒரே ஒரு தேவன் காணப்படுகிறார், பின்பு நமக்காக தேவனும் ஒரு மத்தியட்சனும். Hallelujah. ஒரு தேவனும் ஒரு மத்தியட்சனும் நமக்கு காணப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. And also in the book of Old Testament we can find another rock. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்னொரு ஒரு கல்லை நீங்கள் பார்க்க முடியும். That is in the wilderness. வனாந்தரத்திலே ஏற்படுகிற காரியம். Children of Israel, they started the journey from Egypt to the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்திற்கு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து சென்றார். God led them through a brand new way. தேவன் ஒரு புதிய வழியாக தேவன் அவர்களை நடத்தினார். And on the way they had what problem for water. அந்த வழி நடுவே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் அவசியமாய் காணப்பட்டது. They have to carry leather bags for water. அவர்கள் அந்த நாட்களிலே தோலினால் செய்யப்பட்ட பையை தங்களுடைய கைகளிலே கொண்டு போய் அவர்கள் தண்ணி பகிர்வதற்காக பயன்படுத்த வேண்டியதாய் காணப்பட்டது. Here and there, wherever they found water, they used to fill their leather bag with water. எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் தண்ணீர் அதிகமாய் பார்க்கிறார்களோ அந்த இடத்திலே அந்த தண்ணீரை எடுத்து அந்த தோல் பொருந்திய அந்த பைக்குள் அவர்கள் அதை சேமித்து வைப்பார்கள். When the children of Israel, after crossing the Red Sea for 3 days, they found no water. செங்கடலை கடந்த பின்பு 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. But when they came to Mara, they found water. ஆனால் மாராவுக்கு வந்த பொழுது அவர்கள் தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது. That water was full of bitter. ஆனால் அது கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீர். God turned that bitter into sweetness. தேவன் அந்த கசப்பான மாராவின் நீரை தேனாக இனிப்பான ஒரு தண்ணீராக தேவன் மாற்றி கொடுத்தார். They filled their leather bags and all the pots with water. அந்த அற்புதம் நடந்த உடனேயே அவருடைய தோளினால் உருவாக்கப்பட்ட அந்த பைக்குள் அந்த தண்ணீரை அவர்கள் நிரப்பிக் கொண்டார்கள்.
When they came to Elim, they found water. ஏலிவுக்கு வந்த பொழுது அந்த இடத்திலும் அவளுக்கு கிணறுகள் நிறைய தண்ணீர் கிடைத்தது. The Bible says 12 springs and 70 palm trees. வேத வசனம் சொல்லுகிறது 12 நீரூற்றுக்களையும் 70 பேரிட்ச மரங்களையும் அவர்கள் அந்த இடத்திலே கண்டார்கள். They may be filled all their backs with full of water. அப்பொழுது அவருடைய பை நிறைய அவர்கள் தண்ணீரினால் நிரப்பிக் கொண்டார்கள். And they continued their journey. தொடர்ந்து அவருடைய பயணத்தை அவர்கள் செலுத்தினார்கள். They continued their journey. தொடர்ந்து அவருடைய பயணத்தை செலுத்தினார்கள். After that, they were not able to find water in that wilderness. பின்பு அதற்கு பின்பாக அந்த வனாந்தரத்திலே அவளுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. No more water. தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலை. No more springs. நீரூற்றுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. You know from there where they are coming. அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Coming from Egypt. எகிப்து தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். That's the place they have a beautiful river called Nile River. நைல் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான ஒரு நதி இருக்கிற அந்த அழகான தேசத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். Oh, the children of Israel, they were encamped actually in between two rivers. ரெண்டு நதிகளுக்கு மையப்பகுதியிலே அவர்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But now no more water. ஆனால் இப்பொழுதோ தண்ணீரற்ற ஒரு சூழ்நிலை. They were starving for water. அவர்கள் தண்ணீருக்காக தாகத்தோடு காணப்பட்டார்கள். The Bible says when they came to Rephidim. வேதவசனம் சொல்கிறது ரஃபதீம் என்று சொல்லப்படுகிற பகுதியில வந்த உடனேயே they found no water. அந்த இடத்திலே தண்ணீரற்ற ஒரு Children of சூழ்நிலை. Israel, they murmured against Moses and God. அவர்கள் தேவனுக்கு எதிராகவும் மோசேவுக்கு எதிராகவும் முறுமுறுத்தார்கள். And they decided to stone Moses. மோசேவை கல்லெறிந்து கொல்வதற்காக அவர்கள் தீர்மானித்தார்கள். But Moses, the man of God, cried unto the Lord. ஆனால் தேவ பிள்ளையாகிய மோசே சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிட்டார். And you know what the Bible says? வேதவசனம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? God commanded Moses, take up the rod in your hand. தேவன் மோசேவுக்கு கட்டளையிட்டார், உன் கைகளிலே இருக்கிற கோலை எடுத்துக்கொள். And also call the 70 elders, the elders of Israel. உன் மத்தியில் இருக்கிற 70 மூப்பர்களை அழைத்துக்கொள். Go to Mount Horeb. ஹோரி மலைக்கு நீ செல். And I will stand upon a rock. அப்பொழுது நான் ஒரு கல்லின் மீது நான் கட்டளையிடுவேன். கன்மலையின் மேல் நான் நிற்பேன். நான் ஒரு கன்மலையின் மேல் நான் நிற்பேன். In the sight of the elders of Israel. மூப்பர்களுடைய கண்களுக்கு முன்பாக You have to smite that rock. அந்த கல்லை நீ அடிக்க வேண்டும். With the very same stuff, the rod you have. அந்த உன் கையில் இருக்கிற அந்த கோலை பயன்படுத்தி அந்த கண்மலையை நீ அடிக்க வேண்டும். You know what is that rod? அந்த கோல் என்னவென்று தெரியுமா? Before that was the rod of Moses. முன்பாக அது மோசேயுடைய கோலாக காணப்பட்டது. But now it became the rod of the Lord. ஆனால் இப்பொழுது அது தேவனுடைய கோலாய் மாறினது. With the rod of God. தேவனுடைய கோலை வைத்துக் கொண்டு He asked them to smite the rock. தேவன் அவர்களை அந்த பாறையை அடிக்க சொன்னார், கண்மலையை அடிக்க சொன்னார். The Bible says the rock rented into two. வேதவசனம் சொல்லுகிறது அந்த கண்மலை இரண்டாக பிளந்தது. And water gushed out of that rock. அதற்குள் இருந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பீறி பாய்ந்து கொண்டு வந்தது. Hallelujah. பாய்ந்து கொண்டு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Oh hallelujah. The springs overflowed. அது பீறி பாய்ந்து கொண்டு வந்தது. And the Bible says the water run like a river in that wilderness. வேதவசனம் சொல்லுகிறது அந்த வனாந்தரத்திலே ஆறுகளை போல் அந்த இடத்திலே அது புரண்டோடின. Yes.
That rock is nothing but Jesus that represents Jesus Christ. அந்த கன்மலை வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை முன்குறிக்கிற கன்மலையே. That rock is the shadow of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நிழலாய் செயல்பட்ட கன்மலை அதுதான். It was pleased God to break him, break Jesus. இயேசு கிறிஸ்துவை கிழிப்பதற்கு, உடைப்பதற்கு பிதா அனுமதித்தார். It was pleased for Father to break his body. அவருடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு தேவன் அனுமதித்தார். You know, to give you the living water. உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பதற்காக. To give you the living water. உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பதற்காக. Oh, he was rendered on the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக அவர் கிழிக்கப்பட்டார். Not by Roman soldiers. ரோமர் சேவகர்களால் அவர் கிழிக்கப்படவில்லை. It was pleased by the Lord to break him. தேவனுக்கு பிதாவுக்கு பிரியப்பட்டதினாலே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. Oh, he was broken for us. அவர் நமக்காக உடைக்கப்பட்டார். பிற்கப்பட்டார். His அவர் body was நமக்காக broken for us. பிற்கப்பட்டார். You know the reason? எதற்கென்று தெரியுமா? To make us solid. நம்மளை அவர் ஸ்திரமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. To make us stable. நம்மளை அவர் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. It was pleased by the Father to break him. பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டு அவர் பிற்கப்பட்டார். Praise the Lord. Oh, that rock was rendered into two. அந்த அஸ்திபாரமாகி அந்த கல், அந்த கன்மலை இரண்டாக பிளக்கப்பட்டது. And water came out of that rock. அதற்குள்ளிருந்து தண்ணீர் பீறி பாய்ந்தது. And you know what the Bible says? என்ன வேதவசனம் சொல்கிறது என்று தெரியுமா? That rock followed them. அந்த கல் தேவனை பின்பற்றினது. In the book of 1 Corinthians chapter 10 verse 4 says that rock followed them. That rock represents Jesus Christ. 1 கொரிந்தியர் 10:4 இப்படியாக சொல்லுகிறது, அந்த ஞான கன்மலை, அவர்கள் குடித்த அந்த ஞான கன்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று வேதவசனம் சொல்லுகிறது. And that rock followed them. அவர்களை பின்பற்றினது, அந்த கன்மலை அவர்களை பின்பற்றினது. And when Moses, the man of God, had the opportunity to go to the top of that mountain, அந்த மலையின் உச்சிக்கு செல்வதற்குண்டான மிகப்பெரிய பாக்கியம் மோசேவிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. and Moses, the man of God, told that he wanted to see the glory. Actually, after coming down from the mountain, second time he asked the Lord, Lord, I wanted to see your glory. அந்த கன்மலையில் இருந்து இறங்கின பின்பு அவர் தேவனிடத்திலே கேட்டார், ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். Yes, to reveal God's glory. தேவனுடைய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். God asked him to go to Horeb. அப்பொழுது அவர் ஓரேபுக்கு செல்ல சொன்னார். Cleft of that rock. அந்த உடைக்கப்பட்ட அந்த கன்மலைக்குள்ளே, கன்மலையின் வெடிப்புக்குள்ளே He made him to stand there. அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளே தேவன் அவரை நிறுத்தினார். And covered him with his hand. அவருடைய கைகளினால் அவரை மூடிக்கொண்டார். And he's able to see the partial glory of God. தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமாய் அவர் கண்களுக்கு முன்பாக Partial, not full glory of God, but maybe ஒரு 50%. பகுதி, தேவனுடைய மகிமையின் ஒரு பகுதியை மாத்திரம் அவரால் பார்க்க முடிந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. Yes, the rock was split into two so that he can cover us under him. கன்மலை எதற்காக உடைக்கப்பட்டது என்றால் அந்த வெடிப்புக்குள் நாம் மறைத்துக் கொள்வதற்காக, அவர் நம்மளை மறைப்பதற்காக அந்த வெடிப்பு உண்டாயிற்று. Oh, he wanted to cover us. நம்மளை மறைத்துக் கொள்வதற்காக அவர் cleft of the rock. கன்மலையின் வெடிப்புக்குள் நம்மளை மறைப்பதற்காக தேவன் அதை அப்படி செய்தார். To reveal his glory. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. If you wanted to see God's glory, தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க விரும்பினால்,
Only if we could hide ourselves under the cleft of the rock, we can see his glory. தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க விரும்பினால் கண்மலையின் வெடிப்புக்குள் உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டால் ஒழிய கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியாது. Praise the Lord. Actually, in the book of Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது we can find that stone, that rock. அந்த கண்மலையை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். I don't have time to go into details to share about other stones. இன்னும் மற்ற கற்களை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு எனக்கு போதிய நேரம் நமக்கு இல்லை. In the book of Daniel chapter 2 verse 34, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறது? Actually, a stone was cut out without hand. கையினால் பெயர்க்கப்பட்ட ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது என்று கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல், கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. There we can see the dream of Nebuchadnezzar, who is the first king of Babylon. பாபிலோன் தேசத்தின் முதல் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Oh, the kingdom of Babylon is the first empire of the world. இந்த பூமியிலே இருந்த முதல் ஆட்சி செய்த சாம்ராஜ்யம் பாபிலோனுடைய சாம்ராஜ்யமாய் காணப்பட்டது. He was the first king. அவர்தான் அந்த சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜாவாக காணப்பட்டார். And the Bible says he saw a big statue. வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சிலையை அவர் கண்டார். And that represents the kingdoms of this world. உலகத்தின் ராஜாக்களை குறித்தும் உலகத்தின் ராஜ்யங்களை குறித்தும் சாம்ராஜ்யங்களை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த தரிசனத்தை, அந்த சிலையை அவர் கண்டார். I don't want to go deep into that details. அதை குறித்து நான் இன்னும் அதிக ஆழமாய் போக விரும்பவில்லை. Oh, a big statue, the kingdom of this world. இந்த பூமியின் அதிகாரத்துவத்தை, சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய சிலையாய் அது காணப்பட்டது. Right from the time of Babylon, பாபிலோனின் காலத்தின் முதல் till now, இப்பொழுது வரை. Now we don't have a solid empire. ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு சாம்ராஜ்யம் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. It is mixed with clay and iron. இப்பொழுது இருப்பது களிமண்ணும் வெள்ளியும் சேர்ந்த ஒரு ராஜா, களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த ஒரு ராஜ்யத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Oh, while he was looking, அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, oh, a stone came out without, actually a stone was cut out without hands. கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. And that stone destroyed that entire structure into pieces. தனக்கு முன்பாக நின்ற அந்த மிகப்பெரிய சிலையை, அதை சுக்குநூறாக அந்த கல் உருண்டு வந்த அந்த கல் போட்டது. That statue, that big statue with gold and with brass and with silver and with iron and clay, that big statue was completely disappeared. அந்த மிகப்பெரிய சிலை தங்கத்தையும் வெள்ளியையும் இரும்பையும் களிமண்ணையும் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சிலை சுக்குநூறாக, அது இல்பொருளாக மாறினது. And it was disappeared. அது காணாமல் போயிற்று. But the stone came from the mount. ஆனால் கண்மலையில் இருந்து உருண்டு வந்த அந்த கல்லோ, that mountain, மலையிலிருந்து, அந்த மலையிலிருந்து உருண்டு வந்த அந்த கல்லோ, that mountain is nothing but the heavenly Zion. அந்த மலை வேற எதுவும் இல்லை, சியோன், பரலோக சியோன், பரம சியோன். Hallelujah. சியோன். Hallelujah. Today we think that Everest is the highest mountain. இந்த உலகத்திலே நாம் நினைக்கிறோம் எவரெஸ்ட் தான் உலகத்திலே மிகவும் உயரிய மலை என்று.
But there is a higher mountain. ஆனால் அதை காட்டிலும் உயரிய ஒரு மலை இருக்கிறது. Nobody can climb there. ஒருவராலும் அந்த இடத்திற்கு சென்றடைய முடியாது. Oh, 2000 years before, our Lord Jesus Christ came into this world. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். And he died for our sin on the cross of Calvary. நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவிலே And he was rose again from the dead. மரித்தோரிலிருந்து நமக்காக அவர் உயிரோடு எழும்பினார். And he was taken up to heaven. அவர் பரலோகத்திலே எடுத்து செல்லப்பட்டார். And he went through the veils of heaven. அவர் பரலோகத்தின் பாதையின் வழியாக அவர் வானங்களாகிய திரைகளின் வழியாக அவர் கடந்து சென்றார். அவர் வானங்களின் திரைகள் வழியாக கடந்து சென்றார். And up to Mount Zion. அவர் சீயோன் பர்வதத்திற்கு அவர் ஏறி சென்றார். And that right from there he's shining. அந்த நேரம் முதல் அவர் அந்த இடத்திலிருந்து அவர் பிரகாசிக்கிறார். அவர் அந்த இடத்திலிருந்து நமக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். You know where he is shining? அவர் எங்க பிரகாசிக்கிறார் என்று தெரியுமா? He's shining into our heart. அவர் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்திற்குள் இருதயத்திலே தேவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Oh, that's what in the book of 2 Corinthians chapter 4 verse 4 says. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. Right from there he's shining into our hearts. அவர் நமக்காக நம் இருதயத்திலே இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Right from Mount Zion he's shining into our heart. சீயோன் மலையிலிருந்து பர்வதத்திலிருந்து நம்முடைய வாழ்விலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். And that stone, that's what the actually Nebuchadnezzar saw, that stone rolled with actually cut out without hand. அந்த கல்தான் கையினால் பெயர்க்கப்படாமல் அவர் உருண்டு வந்த அந்த கல் and destroyed the entire structures. அவர் கண்களுக்கு முன்பாக கண்ட அந்த சிலையை சுக்குநூறாக உடைத்து காணாமல் பண்ண. And you know what the Bible says? வேதவசனம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? Become a big mountain. அது ஒரு மிகப்பெரிய மலையாய் உருவெடுத்தது. And he filled the whole earth. இந்த பூமியை அது நிரப்பிற்று. Soon and very soon we are going to see that. கூடிய சீக்கிரம் மிக விரைவிலே நாம் இதை காண போகிறோம். And before that அதற்கு முன்பாக he's going to come. நமக்காக இயேசு கிறிஸ்து வர போகிறார். He's going to reveal in mid-air. அவர் மத்திய ஆகாசத்திலே நமக்காக வெளிப்பட போகிறார். To receive us. நம்மளை பெற்றுக்கொள்வதற்காக. To receive the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சேர்த்துக் கொள்வதற்காக. He's going to appear in the mid-air. அவர் மத்திய ஆகாசத்திலே அவர் வெளிப்பட போகிறார். Hallelujah. Hallelujah. Actually, if we wanted to be with him in the Lord, if you wanted to be with the Lord in the mid-air, பரலோகத்திலே அந்த மத்திய ஆகாசத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் we have to keep the stability. நீங்கள் ஸ்திரத்தன்மையை காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் I just wanted to give you some glimpse. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 Peter chapter 2 verse 1 to 5 we can find. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். I don't want to read that portion. அந்த பகுதியை நான் வாசிக்க விரும்பவில்லை. I just wanted to give you some glimpse of it. நான் அதிலிருந்து ஒரு சில நுணுக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். You see, Apostle Peter, when he starts that particular portion, he says, therefore, ஆகையால். வேத வசனத்திலே அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்லும்போது அவர் சொல்கிறார், இப்படி இருக்க என்று அந்த வேத பகுதியை அவர் தொடங்குகிறார். Wherefore, இப்படி இருக்க. The previous chapter we can see that when Apostle Paul, when he preached, he speaks about our redemption. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து, நம்முடைய மீட்பை குறித்து, நம்முடைய மீட்பை குறித்து அவர் பேசுவதை அதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். And also he speaks about our born again experience. மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை குறித்தும் அவர் நம்மிடத்தில் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். And he speaks about our
flesh. நம்முடைய மாம்சத்தை குறித்து அவர் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். If you could read the chapter 1, you can see all these things. ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவைகளை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். Apostle Peter says that, emphasize that the one who called you is holy. Be ye holy in all, be holy in all the way of our conversation. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், நம்மளை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பதினாலே அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நாமளும் காணப்பட வேண்டும் என்று. And that's why he says, wherefore. அவர் அதனாலதான் சொல்லுகிறார், இப்படி இருக்க. Lay aside all malice. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். All guile. எல்லா சகலவித கபடத்தையும், hypocrisies, வஞ்சகத்தையும், envies, பொறாமையையும், and evil speaking. சகலவித புறம் கூறுதலையும். And the next verse says, as newborn babies. பின்பிருக்கிற வசனம் இப்படியாக சொல்கிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. As newborn babies. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. And desiring the sincere milk of the word. திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Amen. That means we have to lay aside all carnal things. Lay aside. அப்படி என்றால் மாம்சரீகமான எல்லா காரியங்களையும் ஒழித்து விட்டு, அவைகளை எல்லாம் ஒழித்து We விட்டு, have to destroy the work of the flesh. மாம்சத்தின் செயல்களை எல்லாம் நாம் அழித்து விட்டு, And we must become like a newborn babies. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. And we have to have a desire for the sincere milk of the word of God. திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய். And the next verse says, to whom, verse 4 says, to whom coming as unto a living stone. நான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷரனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாய விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். Coming, to whom coming as unto a living stone. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. We have to join together with Jesus in this world. இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே நாம் அவரோடு கூட சேர வேண்டும். We ஜீவனுள்ள have to join together with that living stone. ஜீவனுள்ள கல்லாகிய அவரோடு கூட நாம் சேர வேண்டும். And you know what the Bible says? Ye also as a living stone. The verse 5 says, ye also as a living stone are built up a spiritual house. ஐந்தாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. That means when we join together with Jesus. அப்படி என்றால் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சேரும் பொழுது, He is the living stone. அவர் ஜீவனுள்ள கல்லாய் காணப்படுகிறார். When we join together with him more and more, நாம் அவரோடு கூட இன்னும் அதிகமாய் the சேரும். more you come closer to Jesus, எவ்வளவு அதிகமாய் நீங்க அவரோடு கூட சேர்கிறீர்களோ, the life will come into us. அவ்வளவு அதிகமாய் நமக்குள் ஜீவன் வரும். All instability will disappear from us. நமக்குள் காணப்படுகிற ஸ்திரத்தன்மை அற்ற சூழ்நிலைகள் மாற்றப்படும். It will disappear from us. நம்மை விட்டு அவைகள் இல்பொருளாய் மாறும். And the life of Jesus will come in us. அப்பொழுது தேவன் வெளிச்சமாய் நமக்குள் வீசுவார். Oh, the life, ஜீவன், இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ளே வரும். The life of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள் வரும்.
and ye also as a living stone. நாமளும் ஜீவனுள்ள கல்லாய் இருப்போம். In Tamil it says ஜீவனுள்ள கற்களை போல, ஆனால் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுள்ள கல்லாய். ஆங்கிலத்திலே ஜீவன் உள்ள கல்லாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The life will come into us. அந்த ஜீவன் நமக்குள் வரும். And we will also become a living stone. நாமும் ஜீவனுள்ள கல்லாய் அவரோடு கூட மாறுவோம். To build up together as a spiritual house. ஆவிக்கேற்ற மாளிகையை அமைப்பதற்காக. Oh, to build up together as a spiritual mansion. நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவதற்காக. You know, Jesus Christ is going to come down. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இறங்கி வரப்போகிறார். Soon and very soon he is going to come back. கூடிய சீக்கிரம் அவர் நமக்காய் மீண்டும் வரப்போகிறார். He is not going to come for an unstable church. அவர் ஸ்திரத்தன்மையற்ற சபைக்காக அவர் வரப்போவதில்லை, but for the stable church. ஸ்திரத்தன்மை உள்ள சபைக்காக தேவன் I வரப்போகிறார். just wanted to read one more verse from the Bible. வேதத்திலிருந்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். The same book of 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். The Bible says, but the God of all grace, who hath called us into his eternal glory by Jesus Christ, after that ye have suffered while, make you perfect, establish, strengthen and settle you. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. Yes, God called us for eternal glory. தேவன் நம்மளை நித்திய மகிமைக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். Yes, he's able to bless us with all earthly blessing. It is true. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், அது உண்மைதான். But the purpose of his calling is for eternal glory. ஆனால் நம்முடைய அழைப்பின் மைய பகுதி என்னவென்றால், தேவன் நமக்காக நித்திய மகிமைக்காக தேவன் நம்மளை We தேர்ந்தெடுத்திருக்கிறார். are called for eternal glory. நித்திய மகிமைக்காக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். But in this world, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே we may have suffering. நமக்கு பாடுகள் அனுபவிக்க Yes. வேண்டியதாக God allows suffering. தேவன் கொஞ்ச காலம் நமக்கு பாடுகளை இந்த பூமியிலே அனுமதிக்கிறார். But I tell you, it is just for a little while. ஆனால் அவைகள் கொஞ்ச காலத்திற்காக மாத்திரமே. When Pastor Green was preaching God's word, he said, any storm is just for a little while. பாஸ்டர் கிரீன் இப்படியாக நம்மிடத்திலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும் பொழுது சொன்னார், எந்த கல்லும் அது கொஞ்சம் தற்காலிகமானதே. எந்த புயல் காற்றும் எந்த காற்றும் அது தற்காலிகமானதே. Even any heavy rain is just temporary. It is just for a season. எப்பேற்பட்ட கொடிய மழை வந்தாலும் அதுவும் தற்காலிகமானதுதான், ஒரு சில காலகட்டத்திற்காக மாத்திரமே. Same way the suffering of this world is just for a little while. அதே போலதான் இந்த பூமியில் இருக்கிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலத்திற்காக மாத்திரமே. You know that little while suffering, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாம் பாட அனுபவிக்கும் பொழுது actually he will make us perfect. அவர் நம்மளை சீர்படுத்துவாராம். அதன் வழியாக he will make you perfect, establish, ஸ்திரப்படுத்துவார், strengthen and பலப்படுத்துவார், and settle you. பின்பு நம்மளை நிலைநிறுத்துவாராக. And settle you நம்மளை நிலைநிறுத்துவாராக for his coming. அவருடைய வருகைக்காக. Even in this pandemic situation, God allowed. இந்த பேண்டமிக் சூழலிலும் தேவன் இவைகளை நமக்கு அனுமதித்தார். நெருக்கடி நிலையை கர்த்தர் அனுமதித்தார். இந்த நெருக்கடி நிலையை தேவன் அனுமதித்தார். You know the reason? அதற்கு ஒரு காரணம் உண்டு. He wanted to make us perfect. அவர் நம்மளை சீர்படுத்துவதற்காக. And he wanted to make us perfect and settle us.
அவர்கள் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக, for his coming. அவருடைய வருகைக்காக, அவர் நம்மளை நிலைநிறுத்துவதற்காக. Shall we close our eyes and pray? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? Hallelujah. Glory Hallelujah. be to God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. He wanted to establish us. அவர் நம்மளை நிலைநிறுத்த விரும்புகிறார். And he wanted to strengthen us. அவர் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். And he wanted to settle us. அவர் நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், That's the நிலைநிறுத்த reason விரும்புகிறார். he allows suffering in our life. அதனாலதான் தேவன் சில பாடுகளை நம் வாழ்விலே அனுமதித்திருக்கிறார். So that we can meet our bridegroom. ஆகையால் நம்முடைய மணவாளனை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவதற்காக Jesus is going to come back இயேசு கிறிஸ்து நமக்காக மீண்டும் வரப்போகிறார். to receive the church. சபையை அவர் சேர்த்துக் கொள்வதற்காக வருகிறார். Not for a lukewarm church. Lukewarm. அனலுமின்றி குளிரும் இன்றி இருக்கிற சபைக்காக அல்ல. But he's going to come back for a solid church. ஆனால் தேவன் ஸ்திரத்தன்மை உள்ள சபையை சேர்த்துக் கொள்வதற்காக வரப்போகிறார். Yes, he came down to this earth and he was broken for us. அவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்திருக்கிறார். He allowed his body to broken for us. நமக்காக தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தார். To make us solid. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக. To give his life. அவர் தம் ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக. So that the life of Jesus can come into our life. ஆகவே கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வெளிப்படுவதற்காக, பிரதிபலிப்பதற்காக. And make us solid. தேவனுக்காக பலமுள்ளவர்களாய் இருப்பதற்காக. May the Lord bless us with this word. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். Heavenly loving Father, right now I pray for our people. பரலோக பிதாவே, நம்முடைய ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Bless thy people right now. ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Wherever they are, bless them, Lord. எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Thank you for coming into this world. ஆண்டவரே, இந்த உலகத்திற்குள் வந்ததற்காக நன்றி. We were once unstable once, Lord. ஆண்டவரே, ஒரு காலத்திலே நாங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாய் காணப்பட்டோம். You came into this world to make us stable, Lord. நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களை ஸ்திரமுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறீர். Thank you for the theme of this year, Lord. இந்த வருடத்தின் எங்களுடைய மைய பொருளுக்காக நன்றி. Lord, through this pandemic situation, ஆண்டவரே, இந்த நெருக்கடி நிலையிலும் Lord, we want, let the church of God become stable, Lord. தேவனுடைய சபை ஸ்திரத்தன்மையை அடைவதாக. Even the work of WMM in India must become stable. அகில உலக மிஷனரி இயக்கம் இந்திய தேசத்திலே ஸ்திரத்தன்மை உள்ளதாக. Our churches must become stable, Lord. எங்களுடைய சபைகள் ஆண்டவரே ஸ்திரத்தன்மை உள்ளதாய் மாறுவதாக. Our workers must become stable, Lord. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியர்கள் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் காணப்படுவார்களாக. And even, Lord, all our believers must become stable. எங்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் காணப்படுவார்களாக. So that we can, Lord, when you come, we can be caught up together with you, Lord. நீர் எங்களுக்காக மத்திய ஹாஸ்டல் வரும் பொழுது நாங்கள் உங்களோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. Bless every one of our dear ones, Lord. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name we ask. Amen. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. 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 Praise the Lord. May God bless you. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.